ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரான் ஸ்பின் ரெசோனன்ஸ், அதாவது ESR. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து NMR பார்த்துருப்போம். NMRல வந்து கெமிக்கல் ஷிஃப்ட்டுங்கிற ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ESR பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் a spectroscopic technique confined to the study of those substance having one or more electrons with unpaired spins. ஸோ இதுவும் ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக் தான். ஸோ இதில் எதை பற்றி படிக்கும் அப்படின்னா, the substances having one or more electrons with unpaired spins. ஸோ unpaired spins இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்குரிய அந்த சப்ஸ்டன்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெக்ட்ரம் பற்றி தான் நம்ம வந்து இதில் படிக்கிறோம். சப்ஸ்டன்சஸ் ஆர் பேராமேக்னெட்டிக் ஆல்சோ, அது எல்லாமே வந்து பேராமேக்னெட்டிக் எலமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ESR வந்து என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசோனன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NO2, O2, MO2, Fe3+, FeCN6 3- இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் ரேடிக்கல் அயான்ஸ், இது எல்லாமே வந்து அதுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு, த எலக்ட்ரான் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் μs = -gs μbs. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியூக்ளியர் ஸ்பின் பார்த்தோம் இல்லையா, நியூக்ளியர் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து என்ன பார்த்தோம், gn μn b பார்த்தோம். அதே தான் இங்கே எழுதுகிறோம். அதே மாதிரி தான் -gs μbs. இதில் GS வந்து லாண்டி ஸ்பிளிட்டிங் ஃபேக்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.0023. அண்ட் μb வந்து என்னது, போர் மேக்னட்ரான். இன்ட்ராக்ஷன் எனர்ஜி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இன்ட்ராக்ஷன் எனர்ஜி என்னது, E = μs -μs b. இதான் வந்து μs -μs b வெக்டர். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுகிறோம், G μb ms அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். சரியா? G μb ms. இதில் காஸ்டிட்டா வந்து ms/s. This was spin S. There is 2s + 1 levels. ஸோ ஸ்பின் வந்து 2s + 1 லெவல்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஃபார் ஸ்பின் வந்து 1/2 there are 2 levels. 1/2 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 2 லெவல் இருக்கும். அதே மாதிரி தான் +1/2 -1/2. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள். B வந்து 0, B வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து -1/2 ஒரு லெவலும் +1/2 ஒரு லெவலும் ஸ்ப்ளிட் ஆகுது. அதோட டிஃப்ரென்ஸ் எனர்ஜி ΔE = G μb b. இதான் வந்து ΔE. இது வந்து E. நம்ம ΔE வந்து G μb b-ஆக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து ½ G μb b. இது வந்து -½ G μb b. இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இன் டிரான்சிஷன் எனர்ஜி. So in electromagnetic radiation of frequency mu, which is equal to h nu. Frequency difference with h nu இருக்கும். Electromagnetic radiation of frequency which is equal to h nu, that is E 1/2 minus E of -1/2 is equal to G mu b b is present. So transition between these levels occurs. So இதுதான் வந்து difference. Thus in the presence of the magnetic field, the electron changes its spin direction if following resonance condition is satisfied. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரானோட ஸ்பின்னோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த ரெசோனன்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் h nu = G μb b. அதாவது இந்த லெவலுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு டிரான்சிஷன் நடக்கும். அதுதான் ரெசோனன்ஸ் கண்டிஷன். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி என்னது, h nu = G μb b. The ESR externally measures the energy required to reverse the spin direction of the unpaired electron. ESR வந்து ஒரு எனர்ஜியை வந்து மெஷர் பண்ணுது. தட் இஸ் ரெக்வயர்ட் டு ரிவர்ஸ் த ஸ்பின் டைரக்ஷன் ஆஃப் த அன்பேர்ட் எலக்ட்ரான். ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானோட ஸ்பின்னை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளவு, நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ESR. ஓகே. ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். த இன்டென்சிட்டி ஆஃப் ESR அப்சர்வேஷன் இஸ் proportional to the concentration of radical or paramagnetic material present. ஸோ ESR அப்சர்வேஷனோட இன்டென்சிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து இருக்கும். அந்த மெட்டீரியல் பேராமேக்னெட்டிக்காகவும் இருக்கலாம், ரேடிக்கலாகவும் இருக்கலாம். The width of the ESR
absorption depends on the relaxation time of the spin state under study. ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஸ்டேட் அது ரிலாக்ஸேஷன் டைமை டிபெண்ட் பண்ணி தான் அதோட வித் அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும். இது ஹச்னியூ வந்து ஜி மியூ பிபி, இது வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன். இதில் வந்து மியூ கண்டுபிடிச்சோம்னா ஜி மியூ பிபி டிவைட் பை ஹச் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஜி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா ஹச்னியூ டிவைட் பை பி மியூ பி, அது ஜி ஃபேக்டர். இஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.34 டெஸ்லா, மியூ வந்து 9528 மெகாஹெர்ட்ஸாக இருக்கும். பி வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0.34 டெஸ்லாவாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 9528 மெகாஹெர்ட்ஸ், அது வந்து 9.5 ஜிகாஹெர்ட்ஸ்னு எழுதலாம். இல்லை பி வந்து 1.3 டெஸ்லா இருந்துச்சுன்னா மியூ வந்து 35 ஜிகாஹெர்ட்ஸ். ESR லைஸ் இந்த மைக்ரோவேவ் ரீஜன். ESR வந்து எதில் கிடைக்கும்? மைக்ரோவேவ் ரீஜனில் கிடைக்கும். நமக்கு NMR வந்து ரேடியோவேவ் ரீஜன். அதே மாதிரி ரொட்டேஷ்னல் வந்து மைக்ரோவேவ் ரீஜன். ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து மைக்ரோவேவ் ரீஜனில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதோட ESRக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து நம்ம கெமிக்கல் ஷிஃப்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. H(G μ B B). அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மில் எலக்ட்ரான் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து μ=-GS μ B S, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? GS வந்து என்ன சொல்கிறோம்? லேண்டி ஸ்பிளிட்டிங் ஃபேக்டர்னு சொல்கிறோம். மியூவி வந்து போர் மேக்னெட்டா. ஸோ இன்ட்ராக்ஷன் எனர்ஜியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.